வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத பலன்கள். கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி. இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான ஒரு பொறுப்புகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு ராசின்னு தான் சொல்லணும். கடகம் அப்படின்னாலே நண்டு. அந்த நண்டு எப்படி தன்னுடைய குட்டிகளை எல்லாத்தையுமே முதுகுல சுமந்து கொண்டு செல்கிறதோ அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய பொறுப்புகளை எல்லாத்தையுமே சுமந்து கொண்டு சொல்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அந்த பெற்ற தாய் எல்லா விதமான ஒரு தியாகத்தையும் செய்து தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக எல்லா விதமான ஒரு முயற்சிகளையும் செய்யக்கூடியவள் தான் இந்த பெற்ற தாய். அந்த மாதிரியாக இந்த தாயினுடைய முழு குணங்களும் இந்த ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஒரு விருந்தோம்பல், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு காஃபி தண்ணி கொடுக்காம இவங்க வெளியில அனுப்பவே மாட்டாங்க. நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். இந்த கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சரராசி. சரராசி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டா முடிவெடுத்து அந்த முடிவுல ஏதாவது தவறு இருந்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்றது இவர்களுக்கு இருக்காது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அவசரப்பட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியான அடிக்கடி இந்த எண்ணங்கள் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நீர் ராசியாக இருக்கிறதுனால இவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகப்படியாக ஒரு கவனம் செலுத்தக்கூடியவர்கள். அதாவது தண்ணி இல்லாம ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி இல்லாம போக மாட்டாங்க. அதே மாதிரி தெய்வத்திற்கு ஏதாவது நேர்த்திக்கடன் பண்ணணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் பண்றதா நேர்த்திக்கடன் வேண்டிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு உணவு சார்ந்த ஒரு தொழிலை ஏற்று நடத்தக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அழுகி போகக்கூடிய உணவு, பால் சம்பந்தப்பட்ட உணவு, இந்த மாதிரியாக அந்த நீர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அதிகப்படியாக கவனம் செலுத்துபவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் புனர்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் நட்சத்திரம் இந்த குருவினுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா லைஃப்ல எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனா அந்த அறிவுரை எல்லாமே இவர்களினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா மற்றவர்களுக்கு அறிவுரை கூறிய தன்னுடைய வாழ்க்கை என்ன மாதிரியாக ஒரு நிலையில போயிட்டு இருக்கு அப்படின்றத கூட கவனம் செலுத்தாமல் அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை அடைபவர்கள் இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள். பூசம் நட்சத்திர அன்பர்கள் வேலைன்னு வந்துட்டாதான் இவர்களுக்கு அந்த வெளி உலகமே தெரியும். அது வரைக்கும் அதிகப்படியாக ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு, அதாவது இவர்களினுடைய இயலாமையை மற்றவர்களுக்கு மீது சுமத்தக்கூடிய ஒரு நபர்கள். இவர்களால ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியல அப்படின்றத வெளிப்படுத்தாமல் நான் அவங்களாலதான் எனக்கு படிக்க முடியாம ஆயிப்போச்சு, என்னுடைய பெற்றோர்கள் என்னை படிக்க வைக்காம ஆக்கிட்டாங்க, என்னுடைய கணவனால நான் வேலைக்கு போகாம இருக்கிறேன், என்னுடைய குழந்தையினால நான் வேலைக்கு போகாம இருக்கிறேன், இந்த மாதிரியாக மற்றவர்கள் மீது இவர்களினுடைய இயலாமையை ஒரு குறையாக சுமத்துபவர்கள் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள். இவர்களினுடைய லைஃப்ல நிறைய ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் மாற்றுறதுக்கு இவர்கள் அதிகப்படியாக முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. அடுத்து இந்த கடகராசியில இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். பொருளே இல்லாம விற்பனை செய்யக்கூடியவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் தான். அதாவது கடகராசி என்பவர்கள் எல்லாருமே விற்பனைக்கு தகுந்த நபர்கள். அதாவது ஒரு விற்பனை செய்யக்கூடிய ஒரு தகுதி அப்படின்றது, திறமை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். விற்பனைனா என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு தொழிலை ரொம்ப திறம்பட செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அதுல இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப திறம்பட செயல்பட்டு பொருளே இல்லாம ஒரு குண்டூசிய கூட பெரிய அளவுக்கு ஒரு கடப்பார அளவுக்கு அவர்கள் அதை மிகைப்படுத்தி பேசக்கூடியவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள். அந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறமை அப்படின்றது
அதிகப்படியாக இருக்கும். இவர்கள் கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு வசீகரம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இப்படிப்பட்ட ராசி என்பர்களை கொண்ட இந்த ராசி கடக ராசிக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில இருந்த சில மறைமுகமான பிரச்சனைகள் முடியக்கூடிய ஒரு தருணம். மறைமுகமான பிரச்சனைகள் அப்படின்னா பாத்தீங்கன்னா மனசு விட்டு கூட வெளியில சொல்ல முடியாது. அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் அதிகப்படியாக அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. யாராவது இவங்களை நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டா அதுக்கு கூட பதில் சொல்ல வராது. ஏன்னா அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு இந்த மாதத்துல இந்த மாதிரியான சில மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல இருந்த சில தேவையில்லாத உறவுகள் நண்பர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் இருக்க போது. வேலை ரீதியான சில விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்க போது. அந்த பதவி உயர்வுகள்னால வருமான உயர்வு அப்படின்றது இருக்க போது. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல உங்களுடைய தனஸ்தான அதிபதி சூரியன் அங்க வர்றதுனால அந்த பதவி உயர்வும் நிறைய வருமானமும் முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போது. குடும்பத்துல இருக்கக்கூடிய விவாகரத்து வழக்குகள் இந்த மாதத்தோட முடிஞ்சிடும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக இந்த விவாகரத்து வழக்குகள்னால அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடகராசி என்பர்கள் தான். அட்லீஸ்ட் அந்த விவாகரத்து கிடைச்சிட்டா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குடும்ப வாழ்க்கையவே முற்றிலுமாக வெறுத்து இருக்கக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். அந்த விவாகரத்து வழக்குகள் இந்த மே மாதத்தோடு உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த வழக்குகள்னால அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்றது நீங்க என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா புதிய வாழ்க்கை அப்படின்றது யாருக்குமே கிடைக்காது. அது இந்த கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த புதிய வாழ்க்கையினால உங்களுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒரு மலர்ச்சி மிகுந்த ஒரு வாழ்க்கையாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. குழந்தைகள்னால அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் அனுபவித்த இந்த ராசி என்பவர்கள் இந்த மாதத்துல இருந்து அந்த குழந்தைகள் மூலமாக நிவர்த்திகளை பெறுவதற்கு முன்னான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான வரன் அப்படின்றது வரவே மாட்டேங்குது. ஏன் மேடம் எங்களுக்கு ஒரு பிடித்தமான வரன் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கிரக கோச்சார நிலவரப்படி உங்களுடைய தசாபுத்திகளின் அமைப்புகளின்படி இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இந்த ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு. இந்த மாதத்திலிருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடைந்து நல்ல திருமண ஏற்பாடுகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்க போது. வியாதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மே மாதம் இந்த கடகராசி என்பவர்கள் எந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் கண்டிப்பாக ஒரு உஷ்ணம் அதிகமாக இருக்கும். உடல் சூடு அப்படின்றது அதிகப்படியாகி அந்த கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இது எல்லாமே வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப செல்போன் பார்க்கறது, சோசியல் மீடியால ரொம்ப அளவுக்கு அதிகமாக நைட்ல பார்க்கறது, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா உஷ்ணம் அதிகமாக இந்த கடகராசி என்பவர்களினுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். எப்போதுமே நீங்க ரொம்ப கூலா இருக்கணும். கூலா இருந்தாதான் உங்களுடைய லைஃபும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பே இருக்கும். அதனால இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதாவது வயசானவங்க வீட்டுல இருந்தாலே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலயும் பெட் ரிடன்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்ற போது அந்த பாத்துக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியில வேலைக்கு போக முடியாது. இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுல இந்த மாதத்துல இந்த மாதிரியான யூரினரி இன்ஃபெக்ஷன், டெய்லி நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், இதெல்லாமே வரக்கூடிய ஒரு அமைப்புலாம் இந்த மே மாதத்துல இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த கடகராசி என்பவர்களினுடைய ஒரு முக்கியமான வேலை. மருத்துவ ஆலோசனை அப்படின்றது முக்கியமாக இருக்கணும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.